அதிமுகவிலே இணைந்த திமுகவின் எம்எல்ஏ நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட ஒருபடி முன்னேறி சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், தொகுதி பங்கீடாகட்டும், வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பாகட்டும், அதே போல 23 பேர்களை கொண்ட வேட்பாளர் பட்டியலை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது கூட நேற்று தினம் அறிவிப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி அனைத்திற்கும் முன்னோடியாக அதிமுக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் உறுதுணையாகத்தான் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் நேரடியாக திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷ்ணாயாபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் திமுகவிலிருந்து விலகி தாய் கழகமான அதிமுகவிலே எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையிலே தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற தகவல் தான் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எஸ் காமராஜ் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி தாய் கழகமான அதிமுகவிலே எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையிலே தன்னை கழகத்தின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய ஆதரவாளர்களும் திமுகவிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இப்பொழுது நான் மட்டும்தான் இணைந்திருக்கிறேன். தேர்தல் நேரம் என்பதால் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவிற்கு முழு மனதுடன் அவர்கள் இறங்கி வேலைகளை பார்ப்பார்கள் என நமது எஸ் காமராஜ் அவர்கள் அதிரடியான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்குமே தொகுதி பங்கீடு என்பது கூட இழுபறியாக போய்கொண்டிருந்தது. அதாவது விசிகாவிற்கெல்லாம் தொகுதிகளை குறைத்துவிட்டு அதே போல தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் கொடுத்திருப்பதுதான் திமுகவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் கூட சமீபத்திலே வெளியாகி அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். பாகமத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 169 தொகுதிகளில் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது. அதிலையும் குறிப்பாக மீதமிருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் அதிமுக ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கக்கூடிய பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக போன்ற கட்சிகளுக்கு அதிமுகவின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்திருக்கிறார். ஒருபுறம் பிரச்சாரம் என்பது ஆரம்பிக்கப்பட்டாலும் மறுபுறத்திலே அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியிலும் சரி, அதிமுக முக்கியமான தலைவர்கள் முன்னிலையும் சரி, தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, அதுவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.